Hello everyone, I'm Anish from Alice Blue. Welcome back to our Alice Blue Tamil YouTube channel. இப்போ நம்ம வந்து கேமரா பிவோட் பாயிண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். கேமரா பிவோட் பாயிண்ட்ஸ்க்காக நம்ம பிவோட் பாயிண்ட் இண்டிகேட்டர் நம்ம சார்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலா இதுல வந்து பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் பிவோட் பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. நம்ம செட்டிங்ஸ்ல போய் ட்ரெடிஷனலா இருக்கிறத வந்து கேமராலான்னு மாத்திக்கணும். இந்த செட்டிங் நம்ம பண்ணும்போது நம்ம கூடவே ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்றதுக்கு நமக்கு பிவோட் பாயிண்ட் S1 S2 தேவையில்லை அண்ட் R1 R2 தேவையில்லை அண்ட் S5 R5ம் தேவையில்லை. இது சிம்பிளான ஒரு பிரேக் அவுட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தான். எப்படின்னா நம்ம எப்போ மார்க்கெட் வந்து R5 மேல பிரேக் அவுட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஷர் கொடுக்குதோ அப்போ அங்கிருந்து நம்ம லாங் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். R3 கீழ நம்மளோட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி பிரேக் டவுன் ஐடென்டிஃபை பண்ணும்போது மார்க்கெட் எப்போ வந்து மாத்தீங்கன்னா உங்களுக்கு S4க்கு கீழ பிரேக் டவுன் கொடுக்குதோ அப்போ அங்கிருந்து நம்ம வந்து ஒரு பிரேக் டவுன் ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கலாம். S4க்கு மேல நம்ம வந்து ஸ்டாப் லாசஸ் அப்படின்றத பிளேஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிள் டேர்ம் தான். இதை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட லாங் ஃபார்ம் வீடியோ வந்து நம்மளோட சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கோம். அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் தான் உங்களை வந்து சேரும். This is Anish signing off. Thank you. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.